Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல நல்ல மொறுமொறுன்னு மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சரியா அரை கப் அளவுள்ள கடலை பருப்பை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசால் வடைக்கு மாவு அரைக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 வரமிளகாய், ஒரு பல் பூண்டு, சின்ன பல் பூண்டுனா 2 சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனைக்காக அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பருப்போடு சேர்த்து அரைச்சா அந்த அளவு அரைப்படாது, அதனால் ஃபஸ்ட்டே ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஓரங்களை ஒரு தடவை வலிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே பருப்பு தெரியணும், அப்போ தான் மசால் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்க்குறதுனால மசால் வடை உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை கைகளால் நல்லா கலந்து விடும்போது வெங்காயத்திலேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும். அந்த தண்ணியே இந்த வடைக்கு போதுமானது, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது வடையை பொரித்து எடுக்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நாம் கலந்து வச்சுருக்கிற மாவை வடையாக தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓரங்களை இந்த மாதிரி சரி செய்து விட்டுக்கோங்க, அப்போது தான் வடை ஒரே மாதிரி அழகாக வரும். இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு பாருங்கள். உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடைகளை எண்ணெயில் போட்டதுமே திருப்பி கொடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் அதுவே அழகாக மேலே எலும்பி வரும். அப்போ நாம் கரண்டியை வச்சு மெதுவாக திருப்பி விட்டால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வடைகளை பொரித்து எடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வரும். ஓரளவு சலசலப்பும் அடங்கி வடையும் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நாம் வடையை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற வடைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.